வவுனியா மாவட்டத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி தர்மலிங்கம் பிரதாபன் என்பவரால் 3 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கையை துவிச்சக்கர வண்டியில் சுற்றி வரும் சாதனை பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். லயன்களில் வாழும் மலையக மக்களுக்கு தனித்தனி வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும், தேயிலை தோட்டத்தில் பணியாற்றும் தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள உயர்வை வழங்க வேண்டும், யாழ் பல்கலைக்கழக வவுனியா வளாகத்தை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த சாதனை பயணம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த சாதனை துவிச்சக்கர வண்டி பயணம் 2125 கிலோமீட்டர் தூரத்தினை கடந்து நேற்றைய தினம் வவுனியா மாவட்டத்தினை சென்றடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை 5 மணிக்கு வவுனியா சுத்தானந்த இந்து இளைஞர் சங்கத்தில் தமிழ்மணி அகலங்கன் தலைமையில் தர்மலிங்கம் பிரதாபனுக்கான வரவேற்பு நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டன. இந்த வரவேற்பு நிகழ்வின் போது இந்த சாதனை பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த தர்மலிங்கம் பிரதாபனுக்கான தமது பாராட்டுகளை முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். 26 நாட்களிலே ஐக்கியமாக பயணித்த பிரதாபன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை முதல் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே கூறப்பட்டது போல மிகவும் முக்கியமான 3 வேண்டுதல்களை வைத்து அவருடைய இந்த முதலாவது சைக்கிள் பயணம் இலங்கை முழுவதிலும் 25 மாவட்டங்களுக்கும் இந்த 2125 கிலோமீட்டர் பயணம் செய்து இன்று வெற்றிகரமாக தன்னுடைய பயணத்தை செய்திருக்கின்றார். ஆகவே அவருடைய 3 கோரிக்கைகளும் நிறைவேற வேண்டும். அந்த கோரிக்கைகளிலே சில கோரிக்கைகள் எங்களுடைய மாவட்டத்திற்கு மிகவும் முக்கியமான விடயங்கள். அதே போல மலையகத்திலே வாழுகின்ற சகோதர தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு தொடர்பான கோரிக்கை. ஆகவே இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு அவருடைய அந்த பயணம் அவர் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். சகோதர மொழியைச் சேர்ந்த ஒருவர் வவுனியா மாவட்டத்திலே சில கோரிக்கைகளை முன்வைத்து சாதனை பயணம் ஒன்றை மேற்கொண்ட போது அவருக்கு கிடைக்கப்பெற்ற வரவேற்புடன் ஒப்பிடுகையில் பிரதாபனுக்கு அதற்கான வரவேற்பு கிடைக்கவில்லை என முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சே. மயூரன் தெரிவித்துள்ளார். நாங்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள், இந்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கான அந்த கௌரவத்தை நாங்கள் கொடுக்க தவறிவிட்டோம். காரணம், அவர் தமிழன் என்ற ரீதியிலே நாங்கள் அவருக்கான அந்த வரவேற்பையும் அவருக்கான அந்த கௌரவத்தையும் நாங்கள் கொடுக்க தவறிவிட்டோம் என்ற நிலையிலே இந்த வவுனியா மண்ணை சார்ந்தவன் என்ற ரீதியிலே நாங்கள் உங்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பை கேட்கின்றோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இவ்வாறான வேறு ஒரு கோரிக்கையை முன்வைத்து எங்களுடைய சகோதர இனத்தை சார்ந்தவர்கள் இவ்வாறான ஒரு சாதனையை செய்கின்ற பொழுது இந்த வவுனியா மாவட்டத்திலே எவ்வாறான ஒரு பெரிய நிகழ்வாக அது பார்க்கப்பட்டதோ, பெரிய ஒரு நிகழ்வாக ஊடகங்களிலே பேசப்பட்டதோ, பெரியதொரு நிகழ்வாக அந்த இறுதி நிகழ்வு இங்கே அரங்கேற்றப்பட்டதோ, ஆனால் அதற்கு மிகவும் கிட்டக்கூட நெருங்காத வகையிலே இன்று இந்த நிகழ்வு முடித்திருக்கின்றார். அது நாங்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் இது நான் நினைக்கின்றேன் இவரது 3வது பயணமாக இருக்க வேண்டும். இவரை நாங்கள் ஊக்கப்படுத்துகின்ற போதுதான் இவர் தொடர்ந்து தனது சாதனைகளை அதனை தொடுவதற்கான முயற்சியை எடுப்பார். ஆனால் நாங்கள் அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு நாங்கள் தவறுகின்றோம் என்பதுதான் யதார்த்தமான நிதர்சனமான உண்மை.